தேங்காய் உடைக்கிறதுக்கு அருவா தேவையில்ல, இது மட்டும் போதுங்க. கேஸ் பர்னர் சரியாக எரியல அப்படிங்கிற பிரச்சனையே இருக்குது. அது என்னென்னு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கேஸ் பர்னர் வந்து சரியாக கேஸ் பர்னர் சரியாக எரியல அப்படின்னாவே நம்ம மாதம் வந்து சிலிண்டர் வந்து நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதனால் நமக்கு அதிகமான காசும் செலவாகும் இல்லையா? அதுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் தான். நம்ம வந்து பர்னரை வந்து அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாவே வந்து இந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. ஏன்னா பர்னரில் தான் அங்கங்கே வந்து ஒரு மாதிரி அடைப்பு ஏற்படும். தணல் அந்தளவு வந்து வராது. பர்னரில் அடைப்பு ஏற்படுறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டீ எல்லாம் வந்து கொதிக்க வைக்கும். அந்த மாதிரி வந்து பாலை வந்து நம்ம கண்டுக்காமல் போட்டோம் அப்படின்னா பால் பொங்கி அப்படியே பர்னரில் ஊற்றி அது ஃபுல்லாகவே அப்படியே அடைச்சி போயிடும். அதுக்கப்புறம் சாதம்லாம் வைக்கும். சாதம் பொங்கி விழுந்தாலும் அப்படியே அந்த பர்னரில் தான் அப்படியே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி அந்த ஹோல்லாம் வந்து அப்படியே அடைச்சிடும். இதை நாள் போக்கில் பார்த்திங்கன்னா வந்து பர்னர் அடித்து சரியாகவே நம்ம அடுப்பு வந்து எரியவே எரியாது. இதனால் வந்து கேஸ் நமக்கு வேஸ்ட் ஆகும். அந்த தணலும் பார்த்திங்கன்னா அந்த பர்னருக்கு வெளியில் போயிட்டுருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம 10 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த பர்னர் வந்து எப்படி வந்து நம்ம வீட்டிலேயே சூப்பராக க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான். இந்த மாதிரி வந்து சில்வர் பவுல் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து இதுக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி சில்வர் பவுல் எடுத்துக்கோங்க. அது உள்ள வந்து நம்ம வந்து பர்னரை வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம பாத்திரம்லாம் கழுவோம் இல்லையா, விம் ஜெல், அது வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம பர்னருக்கு எந்தளவு வந்து தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த விம் ஜெல்லும் ஆட் பண்ணிக்கணும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, நம்ம டிடர்ஜென்ட் லிக்விட், அது கூட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம். அது லெமன் தோலை தான் நான் வந்து ஒரு 2 லெமன் தோல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிறதுக்கு பதில் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்குலாம் வந்து அந்த லெமன் தோலை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நல்லா வந்து பர்னர் மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை வந்து இது கூட வந்து சேர்த்துருக்கோம். இதை எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படி இல்லைனா ஒரு 3/4 மணி நேரம் வந்து ஒரு பிளேட்டை போட்டு மூட்டி அதை அப்படியே வந்து ஓரமாக வச்சிடலாம். அந்த பர்னரில் இருக்கிற அந்த அடைப்பு ஃபுல்லாகவே எடுத்து அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். அதனால் ஒரு 3/4 மணி நேரம் வந்து நம்ம வந்து இதை அழகாக அப்படியே வச்சிடலாம். உரமாக வச்சுட்டு நம்ம ஏதாவது வந்து கிச்சனில் வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பர்னர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்காக நம்ம தனியெல்லாம் டைம் ஒதுக்கலாம் நம்ம செய்ய அவசியம் கிடையாது. நம்ம வந்து கிச்சனில் வேலை செய்யும் போதே இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு காய் நறுக்கலாம், அப்படின்னா வந்து கிச்சனை கூட்டலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போதே பார்த்திங்கன்னா இது வந்து அழகாக வந்து ஊறிடும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அழகாக ஒரு தட்டு போட்டு மூடி இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 1 hour கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். 1 hour ஆயிடுச்சு பாருங்கள். இருந்தாலுமே கொஞ்சம் லைட்டாக ஹீட்டு இருக்க தான் செய்யுது. ஒரு கரண்டி வச்சு எடுத்து பார்த்துக்கலாம். அந்தளவு நான் பர்னர் தொட்டு பார்த்தா அந்தளவு ஹீட்டு இல்லை. அதனால் நான் கையாலேயே வந்து நல்லா ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு ஒரு லிக்விட் வச்சு நம்ம க்ளீனாக வந்து நான் தேய்ச்சி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே பர்னர் வந்து நல்லா சூப்பராக பளபளப்பாக இருக்கும். இப்போ அந்த பிளேட்லேயே வந்து நான் வந்து பர்னரையும் எடுத்து வச்சுக்கிறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து தண்ணியில் கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணுறதை விட நம்ம அப்படியே வந்து அந்த லிக்விடில் ஊற வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பர்னரை ஒரு லிக்விட் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி விம் ஜெல் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஸ்க்ரப்பரில் விம் ஜெல் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து 1 hour வந்து நம்ம வந்து லிக்விடில் வந்து நல்லா வந்து பர்னரை ஊற வச்சிட்டோம். அதிலே வந்து நல்லா பாதி நமக்கு க்ளீனாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த கருப்பு ஃபுல்லாக போகிறதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி வந்து லிக்விட் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். பர்னரே வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து அந்த தணல் வந்து எரிய பர்னர் வந்து நேரம் வந்து மாறி போயிடும், கருப்பாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி 10 நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால பர்னர் வந்து கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற அடைப்பு, தூசி இதெல்லாம் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். நமக்கு தணலும் வந்து நல்லா எரியும். இதனால் வந்து நம்ம மாதம் வந்து சிலிண்டர் வாங்கி நம்ம காசை வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து அப்பப்போ ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த கேஸ் வந்து வேஸ்ட் ஆகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து அந்த பர்னர் ஓட்டை வந்து அடைப்பையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து பர்னர் நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறமா அழகாக வந்து நம்ம வந்து நார்மல் வாட்டரில் வச்சு நம்ம கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னாவே பர்னர் ஓரளவு வந்து நல்லா நீட்டாக சுத்தமாகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பர்னரை வந்து நல்லா வந்து ஒரு ஃபேன் காற்றுல காய வைக்கலாம். அப்படி இல்லைனா வெயில் இருந்துச்சு அப்படின்னா வெளியில் கொண்டு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சாவே நல்லா வந்து ட்ரையாக சூப்பராக காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் ஏதாவது வந்து அடைப்பு இருந்தாலும் நம்ம வந்து பேனா இருக்குல்லையா, ரீஃபில், அதை வச்சு அழகாக வந்து அந்த ஹோல் ஃபுல்லாகவே நம்ம வந்து உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னாவே அதில் சின்ன சின்ன அடைப்பு இருந்தாலுமே நல்லா ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா தாராளமாக நம்ம வந்து நார்மலாக எப்போதும் மாதிரி நம்ம வந்து சிலிண்டரில் போட்டு அடுப்பை எரிய வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவு வந்து நல்லா வந்து நம்ம சுத்தம் பண்ணியாச்சு. நல்லா ட்ரையாகவும் ஆகிடுச்சு. உள் சைடு தான் கொஞ்சம் காயாமல் இருந்துச்சு. நான் ஃபேனில் வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட நம்ம வந்து எரிய விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் டாய்லெட்டில் ஊற்றலாம். அப்படி இல்லைனா வாஷ் பேஷன், பாத்ரூம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா அது வந்து சூப்பராக வந்து அதை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கும். ஏன்னா வந்து இதில் லெமன், பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து பாத்ரூம் நல்லா பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஊற்றி விட்டு நல்லா வந்து ஒரு குச்சி தரப்பதை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா பாத்ரூம் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட்டாக
எக்ஸஸாக ஊற்றாமல் இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு அருவாலாம் நம்ம வந்து சில டைமில் இருக்கும், சில நேரத்தில் இல்லாமலும் இருக்கும். அந்த மாதிரி இல்லாத டைமில் நம்ம இந்த தேங்காயை வந்து எப்படி உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான். நம்ம வந்து பொதுவாக வந்து தேங்காய் உடைக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இளங்காயாக இருந்துச்சு அப்படின்னா வந்து டக்குன்னு நம்ம வந்து எந்த பொருளை வேணாலும் வச்சு உடைச்சிட்டு போயிடலாம். ஆனால் கொஞ்சம் முத்த தேங்காயாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அருவா வச்சு உடைச்சாலுமே அதை வந்து உடைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த பொருளை வச்சு நம்ம வந்து உடைக்கும் போது வந்து சூப்பராகவே நமக்கு வந்து தேங்காய் வந்து உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் உடைக்க போகிறோம் அப்படின்னாவே அதில் இருக்கிற நார் ஃபுல்லாகவே நம்ம வந்து எடுத்துடணும். கொஞ்சமாக நார் இருந்தாலுமே அந்தளவு வந்து அது அழகாக வந்து உடையவே உடையாது. தேங்காய் கண்ணா பின்னான்னு அப்படியே வந்து தெரிச்சு போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி வச்சு அதில் இருக்கிற நார் ஃபுல்லாகவே நம்ம அழகாக வந்து சுரண்டி எடுத்துடலாம். இப்போ சூப்பராக வந்து நம்ம வந்து நாரை எடுத்தாச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா தேங்காவில் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு 3 கோடு வந்து இதில் இருக்கும். அந்த கோடை வச்சு நம்ம தேங்காய் உடைக்கும் போது ஈஸியாக உடைச்சிடும். சில பேர் தேங்காய் உடைக்கும் போது கரெக்டாக உடைச்சிருவாங்க. சில பேருக்கு அந்த கோடு இருக்கிறத நோட் பண்ண மாட்டாங்க. அந்தளவு உங்களுக்கு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க. தெரிஞ்சு அப்படின்னாலும் ஒன்றும் பரவாயில்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காயை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து கழுவிக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் நம்ம கழுவும் போது தேங்காய் வந்து நல்லா சமமாக உடையும். அதே டைமில் நம்ம டக்குன்னு உடைக்கும் போதும் வந்து ரொம்பவே சீக்கிரமாகவும் உடஞ்சிரும். சில பேர் நல்லா காஞ்ச தேங்காயை வெறுமனே போட்டு உடைக்கும் போது அந்தளவு உடையவே உடையாது சீக்கிரமாக. கையும் பார்த்திங்கன்னா நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி நம்ம தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி இளங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, முத்த தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டுலாம் நசுக்கும் இல்லையா அந்த கல்லை வச்சு இந்த மாதிரி உடைக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்து நம்ம தேங்காய் வந்து உடைச்சிடலாம். இதுக்காக நம்ம அருவா தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் வந்து அருவா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில டைமில் வந்து அருவா உடஞ்சி போயிருக்கும், சில டைமில் இல்லாமலும் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு உடைக்கிற கல் இருந்துச்சுன்னா சூப்பராக வந்து பாருங்கள், நம்ம அழகாக அந்த கல்லை வச்சு ஈஸியாகவே உடைச்சாச்சு. எந்தளவு தேங்காய் வந்து முத்தலாக இருக்குது பாருங்கள். அதையும் வந்து நம்ம அழகாக வந்து உடச்சி எடுத்தாச்சு. கண்டிப்பாக வந்து உடைக்க முடியாத தேங்காய் ரொம்ப வந்து முத்தலாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நம்ம வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து உடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற மாதிரி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணி. உங்களுக்கு சரியாக தேங்காய் உடைக்க வராது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாருங்கள், நம்ம சூப்பராக வந்து உடச்சி எடுத்தாச்சு பாருங்கள். தேங்காவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம டெய்லி வந்து எங்கேயாவது அவசரமாக நம்ம வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம மிஷினில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வந்து இன்ஸ்கர்ட்டு, அந்த சுடி பேண்ட் இதெல்லாம் வந்து நம்ம மிஷினில் வந்து போடும்போது அது அப்படியே வந்து ரோலாகி சுற்றி அந்த நாடா ஃபுல்லாகவே கழண்டு வந்துடும். அதை திருப்பி வந்து நம்ம மாட்டுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் நம்ம எங்கேயாவது அர்ஜென்ட்டாக நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அந்த நாடா உள்ளே இல்லாமல் நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதை வந்து ஒரு நொடி பொழுத்தில் வந்து எப்படி வந்து நம்ம டக்குன்னு ஈஸியாக மாட்டுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சேஃப்டி பின் வச்சு தான் நம்ம வந்து அந்த நாடா வந்து நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம அழகாக வந்து எடுக்க செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட்லேயே வந்து நம்ம நாடா வந்து சூப்பராக நம்ம வந்து எடுத்துடலாம். அது எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான். நம்ம யூஸ் பண்ணுற பேனா தான் நான் எடுத்திருக்கேன். பேனா வந்து இந்த மாதிரி வந்து நாடாவில் கொஞ்சம் லைட்டாக வந்து ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேனா வந்து உள்ளே வந்து விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக வந்து கட்டை கூட செஞ்சிடலாம் அதில். அப்படி இல்லைன்னா வந்து நாடாவை உள்ளே வச்சு அந்த ரீஃபில் முனையில் நாடாவை வச்சு நம்ம வந்து கொப்பியை போடும்போது அந்த மூடியை வந்து அழகாக வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம போடும்போது நல்லா வந்து டைட்டாக ஃபிட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போதும் மாதிரி அழகாக வந்து அந்த ஹோலில் உள்ளே விட்டு நம்ம வெளில எடுத்தோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து நாடா வந்து வெளியில் வந்துடும். இதுக்காக ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு 3 டைம் மட்டும் மறுபடியும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷமே அதிகம் தான். இதுக்கு ரொம்பவே சீக்கிரமாக நம்ம வந்து நாடாவை வந்து வெளியில் எடுத்துடலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு அவசரமாக வெளியில் போகிறவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம எடுத்தாச்சு பாருங்கள். இதுவே வந்து இந்த சின்ன சேஃப்டி பின் வச்சு எடுத்தோம் அப்படின்னாவே ரொம்பவே டைம் ஆகும். ஆனால் நம்ம ரொம்பவே ஈஸியாக வந்து எடுத்தாச்சு பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.